சார் மியூசியம் கஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கான். அதே எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். ஸ்டாலின் அவர்கள் வந்து 2022 1 கோடிக்கு அதை கட்டிட்டு அவர் தான் திறந்து வச்சார். இன்னைக்கு அதை மூட இருக்காங்களா சார்? என்ன சார் காரணம்? இதே போல் ஒரு திமிர் பிடித்த அதிகாரி தான் காரணம், வேறு யாரும் அல்ல. தம்பி, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இது நடக்காது. மாற்றுத்திறனாளிகளுக்காகவே உருவாக்கப்பட்ட கஃபே இது. திறன் குறைபாடு உடையவர்கள், மன வளர்ச்சி குன்றியவர்கள், இவர்களுக்கெல்லாம் பயிற்சி அளித்து அவர்களை ஒரு தொழில் முனைவோர் ஆக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. நல்லா தானே சார் இருக்குது கேட்குறதுக்கு. இதை ஒரு தொழிலதிபர் ஃபண்டு பண்ணுறாரு. இதில் ஒன்றும் பெருசாக வருமானம் கொட்டிடாது, ஓகே. பட் இதை செய்யணும் அப்படின்றதுக்காக சப்சிடிலாம் கொடுத்து தனியார் நிறைய பேர் உதவி பண்ணி இதை நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு அரசு வளாகத்தில் இருக்கிறது, சேப்பாக்கத்தில். இதை கருணாநிதி சிந்தனையில் இது உதித்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செயல்படுத்தியிருக்கிறார். 22 இப்போது தான் அதை திறந்து வைத்து செயல்படுத்தப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. திமுக எம்பி திருமதி கனிமொழி அவர்கள் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் போய் இது ஒரு பிரமாதமான இனிஷியேட்டிவ், எனக்கு போய் பார்த்து இவங்கெல்லாம் வேலை செய்த பார்க்குறது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு புகைப்படங்களையும் கனிமொழி அவர்கள் பகிர்ந்திருக்கிறார். அங்கே அந்த மாற்றுத்திறனாளிகள் துறைக்கான இயக்குனர் லக்ஷ்மி என்ற IAS அதிகாரி அங்கே இருக்கிறார். அவருக்கு ரூம் சின்னதாக இருக்குன்ட்டு இந்த கஃபேவை இடிக்கிறாங்க. இடிச்சிட்டாங்களா, இடிக்க போகிறாங்களா சார்? இன்னொரு காலி பண்ணிட்டாங்க. ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையாளர் திரு RK ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் இதை ரொம்ப வருத்தத்தோடு பதிவிட்டு நம்ம எத்தனை பேரும் குரல் கொடுக்கணுன்ட்டு எக்ஸ் தளத்தில் ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தார். எனக்கு நம்பலை. நான் இவருன்னா RK CM திறந்து வச்சதுன்றார். CM திறந்து வச்சதை மூடுறதுக்கு எந்த அதிகாரிக்கு துணிச்சல் வரும்ன்ட்டு நான் அப்பாவே நினச்சிக்கிட்டேன். நான் RK எதுவும் உருட்டுறாரா அப்படின்றதுக்காக நான் போய் கூகுளில் தேடி பார்த்தேன். CM இனாகுரேட் பண்ணியிருக்காரு. இது ஒரு நல்ல விஷயம் இல்லையாப்பா அது?